ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 3 இயர் எல்எல்பி அட்மிஷன் ரிலேட்டடாக நம்ம வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் வந்து இந்த 3 இயர் எல்எல்பிக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ ரிசர்வேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற பற்றி ஒரு தெளிவான ஒரு அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக கேட்டுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி வந்து சீட் வந்து கொடுப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல முழுக்க முழுக்க வந்து ரிசர்வேஷன் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ரிசர்வேஷன்னா என்ன, யார் யாருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற உங்களால அனலைஸ் பண்ண முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த சோசியல் மீடியால கிடைக்கும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 3 இயர் எல்எல்பி அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு கவுன்சிலிங் வந்து எப்போ வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? 5 இயர் பிஎல்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் வந்து ஹானஸ்க்கு வந்து போயிட்டு இருக்குது. அஃபிலியேட்டடுக்கு வந்து தேர்ட் ரவுண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஓகே. இப்போ ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா இடஒதுக்கீடு நம்ம சொல்லுவோம். எல்லாருக்குமே வந்து சீட் வந்து கொடுத்துட மாட்டாங்க. கவர்மெண்டோட நார்ம்ஸ் படி கவர்மெண்ட் வந்து ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அரசாணை வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த அரசாணை வெளியீடுல இருந்து தான் யூனிவர்சிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்டோடைய ரூல்ஸ் படி அவங்க சொல்லக்கூடிய அந்த நார்ம்ஸ் படி தான் யூனிவர்சிட்டி வந்து இயர்லி இயர்லி என்ன பண்றாங்க அப்படின்னா அட்மிஷன் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதாவது கவுன்சிலிங் வந்து நடத்திட்டு இருக்காங்க. கவுன்சிலிங் மூலியமா நம்ம வந்து போறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா கவர்மெண்ட் சீட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஃப்ரீயா நம்ம வந்து படிச்சுக்கலாம். பிரைவேட் காலேஜ்ல நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணி படிக்கணும். பட் கவர்மெண்ட் மூலியமா நம்ம வந்து கவுன்சிலிங் மூலியமா போறதுனால கவர்மெண்ட் கோட்டா மூலியமா நம்ம என்ன ஆகலாம் அப்படின்னா வந்து 15 கவர்மெண்ட் லா காலேஜ்ல போயிட்டு உங்களுக்கு எந்த காலேஜ்ல வந்து சீட் வந்து அலாட் ஆகுதோ அந்த காலேஜ்ல போயிட்டு நீங்க ஃப்ரீ எஜுகேஷன் வந்து படிச்சுக்கலாம். ஜஸ்ட் அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் நீங்க வந்து ஒரு 1300 நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இதை மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. மீதி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. சரிங்களா? இதுக்காக தான் வந்து எல்லாருமே வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சனாலும் நம்ம வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டுட்டு கவுன்சிலிங்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கிற கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா வந்து ரிசர்வேஷன்னா வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன்ல வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சீட் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இயர்லி ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுல ஒவ்வொரு அப்டேட் படியே வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓசி கேட்டகரி ஜென்ரலா இருக்கக்கூடியவங்க தான் வந்து ஓசி கேட்டகரி. இவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கறது வந்து கம்பல்சரியா நம்ம வந்து சப்மிட் பண்ண தேவையில்லை. நீங்க வந்து யூஜி படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கு உண்டான டிசி நீங்க வந்து அப்லோட் பண்ணா போதும். பட் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போதே கண்டிப்பா உங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. இது வந்து ஓபன் கேட்டகரிக்கும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கிடையாது. நீங்க வந்து வாங்கவே முடியாது. சோ ஓபன் கேட்டகரி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு எவ்வளவு சீட் வந்து கொடுத்திருக்காங்கன்னா 31% டோட்டலா அந்த 2530 சீட்ஸ்ல வந்து உங்களுக்கு 31% அப்படிங்கறது வந்து சீட் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பேக்வர்ட் கிளாஸ் அதாவது பிசி கேட்டகரியில அதர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 26.5% வந்து இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிசி வந்து முஸ்லீம் கேட்டகரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 3.5% இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி எம்பிசி அண்ட் டிஎன்சி மோஸ்ட் பிளாக்வர்ட் கிளாஸ்னு சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து 20% இடஒதுக்கீடு அப்படிங்கறது நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எஸ்சியில வந்து அதர் ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 15% இடஒதுக்கீடும், எஸ்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அருந்ததியர் எஸ்சி ஏன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து 3% வந்து சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஸ்டார் சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எஸ்சி கேட்டகரிங்கிறதுனால உங்களுக்கு அதர்ஸும் கொடுத்திருக்காங்க, எஸ்சி ஏ ரெண்டுமே இருக்குது. இதுல நீங்க எந்த கம்யூனிட்டியில வரீங்க அப்படிங்கறத உங்க மை அப்ளிகேஷன்ல உங்க ஜாதி சான்றிதழ்ல பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைபல்ஸ்ங்கிறவங்களுக்கு வந்து 1% ஆஃப் சீட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து யார் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜிஓ. நீங்க நம்ம தமிழ்நாடு அரசாணை நிலையில வந்து பாத்தீங்கன்னா 50வது நம்பர்ஸ்ல நீங்க போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கான அரசாணை அப்டேட்ல உங்களால வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. கவர்மெண்டோட நார்ம்ஸ் படி தான் இந்த ஒரு ரிசர்வேஷன்ல வந்து பிரிச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டியே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியோட அந்த கன்சிலரோ
இல்ல வந்து யூனிவர்சிட்டியோட ரெஜிஸ்டரா இது வந்து பிரிக்கல. கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட நார்ம்ஸ் படி தான் இத வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஓகே ப்ரோ. கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் வந்து எல்லாமே ஓகே. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி வந்து பிரிச்சு குடுக்குறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது, அதுவுமே நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. அதையுமே நீங்க வந்து பாருங்க. இந்த இடத்துல ரிசர்வேஷன் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி. ஸ்பெஷல் கேட்டகரிலாம் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா வந்து அவங்களோட ஃபாதர் வந்து ஆர்மில இருந்திருப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்திருப்பாங்க. இல்ல வந்து சுதந்திர போராட்ட வீரர், ஃப்ரீடம் ஃபைட்டரா இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உடல் ஊனமுற்றவர்கள் எல்லாருமே வந்து டிசபிலிட்டி ஏபிள்டு பெர்சனா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சீட் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்கல ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபாதர் வந்து ஆர்மியில இதுக்கு முன்னாடி இருந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1% இடஒதுக்கீடு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா உங்களுடைய ஃபாதர் வந்து ஆர்மியில தான் இருந்தாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு சர்டிபிகேட் நீங்க கண்டிப்பா அப்ளிகேஷன்ல வந்து அட்டாச் பண்ணிருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் நீங்க வந்து அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த சர்டிபிகேட் நீங்க வந்து அட்டாச் பண்ணிருக்கணும். அது வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வட்டாட்சியர் அலுவலகத்துல இருந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க உங்க ஃபாதருக்கு. அந்த சர்டிபிகேட் நீங்க வந்து அப்லோட் பண்ணிருக்கணும். இதை தாண்டி நீங்க வந்து மாற்றுத்திறனாளி உடல் ஊனமுற்றவர்கள் வந்து இது எவ்வளவு பர்சன்டேஜுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்டோடைய நார்ம்ஸ் படி அதிலே கொடுத்திருக்காங்க பாருங்க 40% இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க வந்து மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 5% இடஒதுக்கீடு உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு சதவீதத்துல அதாவது நீங்க கவர்மெண்ட் சீட்டை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா மெடிக்கல் போர்டு டாக்டர் கிட்ட நம்ம டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டு டாக்டர் கிட்ட நீங்க என்ன பண்ணிருக்கணும் மெடிக்கல் சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட் டாக்டர் கிட்ட நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களை நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த பாயிண்டே நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். நீங்க மாற்றுத்திறனாளியா இருக்கும் பட்சத்துல 5% சீட் இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து இங்க பிளைண்டா இருக்கலாம், இல்ல வந்து கை கால் ஊனமுற்றவங்களா இருக்கலாம், இல்ல வந்து காது கேட்காம இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க 40%க்கு மேல நீங்க உங்களுடைய உடல்ல வந்து எந்த ஒரு உடல் ஊனமுற்றவர்களா நீங்க இருந்தீங்கனாலும் பரவாயில்ல. ஆனா 40%க்கு மேல நீங்க வந்து இருக்கணும். யுஐடி ஐடி கார்டுலாம் நீங்க வச்சிருக்கணும். மெடிக்கல் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் வச்சிருக்கணும். இதெல்லாமே நீங்க வந்து வச்சு டாக்குமெண்ட் ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து என்க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. அந்த சர்டிபிகேட் இருந்தா தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க வந்து இந்த கேட்டகரியில வர்றீங்க அப்படிங்கறத அவங்க வந்து கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கு சீட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் பண்ணுவாங்க, ஹோல்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வைஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து எப்படி வந்து கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா காமனா வந்து பாத்தீங்கன்னா 5 இயர் பிஎல்எல்பிக்கு வந்து 11 சீட் டோட்டல் சீட்ல வந்து இத்தனை சதவீதம் சொல்லிட்டு அவங்க வந்து கொடுக்கல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளுக்கு 3 இயர் எல்பிக்கு கவர்மெண்ட் சீட் வந்து 2530 சீட் இருக்கு அப்படின்னா அதுல டோட்டல் சீட்ல வந்து 11 சீட் வந்து யாருக்கு கொடுத்துறாங்க அப்படின்னா வந்து 5 இயர் பிஎல்எல்பி கொடுத்துறாங்க. அதே மாதிரி டோட்டல் சீட் வேகன்சில வந்து 3 இயர் எல்பிக்கு வந்து ஒரு 10 சீட்ஸ் நம்மளுக்கு வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எமிமெண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து கொடுக்குறாங்க. சிறந்த விளையாட்டு வீரர்கள் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஸ்டேட் லெவல்ல இருக்கட்டும், இல்ல வந்து சென்ட்ரல் லெவல்ல இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்க வந்து அந்த லெவல்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க வந்து வின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் அப்படிங்கிற அத்தாரிட்டி சைன் போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிபிகேட்டை கண்டிப்பா நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்க அந்த டாக்குமெண்ட் வந்து என்க்ளோஸ் பண்ணிருக்கணும். அப்படி என்க்ளோஸ் பண்ணியிருந்தா மட்டுமே உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து இந்த 10 நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல ஒரு சீட் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வைக்க மாட்டாங்க. காமனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மார்க் பேஸ் பண்ணி தான் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்லயே வந்து உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து கொஞ்சம் ஹை ஸ்கோரா இருக்கு. அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுல வந்து எந்த கம்யூனிட்டிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல முக்கியம் கிடையாது. ஏன்னா கம்யூனிட்டியை பார்த்து உங்களுக்கு சீட் கொடுக்க மாட்டாங்க. நீங்க இந்த ரிசர்வேஷன்ல வந்துடுறீங்க அப்படிங்கறனால உங்களுக்கு கண்டிப்பா சீட் இருக்கும். அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ல உங்களுக்கு சீட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு தனியா வந்து ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லிட்டு தனியா வந்து கட் ஆஃப் மார்க் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு மெயில் டைரக்டா வரும். அப்ளை பண்ணிருக்கவங்க கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்கன்னா மெயில் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையில்லாத அன்வான்டட் மெயில்ஸ்லாம் நீங்க வந்து இப்பவே கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டு உங்க மெயில் ஆப் வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து மெயில் வரலாம். மெயில் ஆப் ஓபன் பண்ணிட்டு ஆப் செட்டிங்ஸ்ல போயிட்டு நோட்டிபிகேஷன் பெல் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா போன வருஷம் வந்து நடந்தக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு இப்ப சொல்றேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மெயில் வந்து 2 நாள் கழிச்சு வந்து மெயில் போயிட்டு வியூ பண்ணி பார்த்தனால அவங்களால என்ன பண்ண முடியலன்னா கவர்மெண்ட் சீட் கிடைச்சும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி கவர்மெண்ட் சீட் கிடைச்சும் அவங்களால வந்து என்ன பண்ண முடியலன்னா கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆக முடியல. எதனால அப்படின்னா அவங்க வந்து மெயில் அனுப்பின 2 டேஸ் கழிச்சு 3 டேஸ் கழிச்சு வந்து வியூ பண்ணி பார்த்தனால வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏன் எதனால நீங்க இப்படி பாத்தீங்கன்னு கேட்கும்போது நோட்டிபிகேஷன் எங்களுக்கு வரல, எங்களுக்கு வந்து ஸ்பாம் ஃபோல்டர்ல போயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா வந்து நீங்க என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா மெயில் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டிமேஷன் வந்து கொடுக்குறாங்க. சோ அந்த விஷயத்தை நீங்களும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்பவே உங்களுக்கு சொல்லிடுறேன்.
மெயில் ஆப் வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் மெயில் வந்து அனுப்ப மாட்டாங்க. இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க இப்போ பிசி கேட்டகரி அப்படின்னா 3 year LLB bc@gmail.com 3 year LLB 2024 mbc@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் நமக்கு மெயில் வந்து ஐடி வந்து தனியாக கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா எல்லா இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 16,000 17,000 அப்ளிகேஷன் வருது அப்படின்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனுவலாக வெரிஃபை பண்ணிட்டு ஸ்டாஃபுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க. நீங்க வந்து பிசி கேட்டகரி நீங்க பாத்துக்கோங்க, எம்பிசி கேட்டகரி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து அப்ளிகேஷன் தனியா ஆர்டர் வைஸ் வந்து பிரிச்சிருவாங்க. இது எல்லாமே வந்து சிஸ்டம் தான் ஜென்ரேட் பண்ணும், ஒன்னும் இஷ்யூ கிடையாது. எல்லாமே பிரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சு இவ்வளவு கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருக்கா மெயில் அனுப்பும்போது டோட்டலா இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய கம்யூனிட்டி வந்து பிசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா பிசி கேட்டகரியில யாரெல்லாம் இருக்காங்களோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க மெயில் ஐடி தனியா சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி எடுத்து கொடுத்துரும். அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா டூ அட்ரஸ்ல போயிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு மெயில கிளிக் பண்ணிட்டாங்கன்னா ஒரே கிளிக்ல எல்லாருக்குமே மெயில் போயிடும். பிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே மெயில் போயிடும். அப்போ சிங்கிள் கிளிக்ல உங்களுக்கு மெயில் அனுப்புறதுனால நம்மளுக்கு இங்க ஆப்ல ஜிமெயில் ஆப்ல ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஸ்பாம் ஃபோல்டர்ல தான் போயிட்டு விழுகும். அப்படிங்கிறதுனால ஸ்பாம் ஃபோல்டர்ல வர்ற மெயில் எல்லாமே வந்து ஃபேக்கான மெயில் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. முக்கியமான இன்டிமேஷனான மெயிலும் நம்மளுக்கு வந்து ஸ்பாம் ஃபோல்டர்ல வந்து விழுக தான் செய்யும். ஸ்பாம் ஃபோல்டர்ல விழுகக்கூடிய மெயில் வந்து நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் சம்டைம் வந்து வராது. அதனால மெயில வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து இப்போதைக்குன்னு வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். ஸோ நீங்க வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கீங்கன்னா இப்பவே அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க பிசி கேட்டகரியில இருந்து எஸ்டி கேட்டகரி வரைக்கும் நீங்க வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க என்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கார்டு இன் தமிழ்நாடு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படின்னா வந்து கார்டு டைப்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து டிஜிட்டலா இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட்னாலும் சரி, இல்ல போன வருஷம் வந்து ஒரு சில காலேஜ்ல என்ன பண்ணல அப்படின்னா அந்த பழைய மாடல் கையில வந்து சீல் போட்டு சைன் போட்டு கொடுத்துருப்பாங்க தாசில்தார். அந்த சர்டிபிகேட் வந்து ஒரு சில காலேஜ்ல அப்செட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் உங்களுக்கு நான் மை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போதே வந்து இ சேவையில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இ சேவையில லாகின் பண்ணி டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் மேல உங்க போட்டோ வந்துடும், கியூஆர் கோடு வந்துடும், டிஜிட்டலா கிரீன் கலர்ல டிக் வந்தக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது இருந்தாதான் உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சிடர் பண்றதா வந்து ஒரு சில காலேஜ்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே நீங்க வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கோங்க. கவுன்சிலிங் எப்போ வரும் அப்படிங்கிற பார்க்கும்போது முதல்ல ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரவுண்ட் நடக்கும். அப்ப மேபி சீட் இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் காலேஜ்ல வந்து அவைலபிளா இருந்துச்சுன்னா மாப் கவுன்சிலிங் நடக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கக்கூடிய ஒரு இன்டிமேஷன். இந்த வீடியோல முடிஞ்ச வரைக்கும் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். ஸ்டே கனெக்டட். நம்ம சேனல் கூட கனெக்ட்ல இருந்துக்கோங்க. யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வருதோ அடுத்த செகண்டே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். நம்ம அட்மிஷன் குரூப்ல ஜாயின் பண்ண மாதிரிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற என்ன அப்டேட்னாலும் வந்து பாத்தீங்கன்னா கேளுங்க. கண்டிப்பா என் சைட்ல இருந்து நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடான எல்லா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டும் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எப்போ வேணாலும் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம சைட்ல இருந்து டீம்ல இருந்து உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் 3 இயர் எல்எல்பிக்கு யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.